வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். பிரதமர் மோடி மாலை 5 மணிக்கு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். எது குறித்து பேசவுள்ளார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எனினும் திங்கட்கிழமை முதல் குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வரும் நிலையில் அது குறித்து பிரதமர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்புகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்புகள் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகின்றன. 12 மற்றும் 28% வரி அடுக்குகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு 5 மற்றும் 18% வரிகள் மட்டுமே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 375க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டது. இது சோப், ஷாம்பூ, டூத்பேஸ்ட் போன்ற தினசரி வீட்டு உபயோகப் பொருட்களில் இருந்து இருசக்கர வாகனங்கள், கார்கள், ஏசி, டிவி போன்றவற்றின் விலை குறைய வழிவகுத்துள்ளது. வரி குறைப்பிற்கு பிறகு பொருட்களுக்கான புதிய விலையுடன் கூடிய ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டுள்ளன. சமக்ர சிக்ஷா திட்ட நிதி விவகாரம் ஒரு அரசியல் பிரச்சினை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் நிதி வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்ட நிதி குறித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் தான் கேட்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எம்பி கனிமொழியும் தன்னை சந்தித்ததாகவும் அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தான் கூறியதாகவும் குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் நிதி குறித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். குறுகிய அரசியல் பார்வை கொண்டவர்கள்தான் மும்முடி கொள்கையை பிரச்சனையாக்குகிறார்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இன்னொரு இந்திய மொழியை ஏற்பதில் என்ன தவறு என்றும் வினவினார். தமிழ்நாடு முழுவதும் பல மொழிகளை பேசுகிறார்கள் என்று கூறிய அவர் மொழியை வைத்து பிரிவினை செய்ய முயன்றவர்கள் தோல்வியடைந்திருப்பதாகவும் சமூகம் அவர்களை விட்டு விலகி முன்னோக்கி செல்வதாகவும் கூறினார். நாட்டில் 10% பேரே ஆங்கிலத்தில் பேசுவதாகவும் குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் அவர் கப்பற்கலையில் தமிழரின் பெருமை வரலாற்றை சங்கட் பாடல்களும் சொல்லும் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்தார். பின்னர் பேசிய நயினா நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றார். தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்விக்கு அதனை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்தார். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்றும் குறிப்பிட்டார். தாவேகா பற்றி பொய்யான கதைகளை பரப்புவோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே பெருகும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பும் அன்பும் பாசமும் காட்டிய நாகை, திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறிப்பாக 1967, 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என விஜய் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நிபந்தனைகளை மீறி பிளெக்ஸ் போர்டு வைத்ததாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரைக்காக அக்கட்சி நிர்வாகிகள் திருவாரூர் நகரத்தின் பல்வேறு இடங்களில் பிளெக்ஸ் போர்டுகளை வைத்திருந்தார்கள். இந்நிலையில் நிபந்தனைகளை மீறி பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டதாக தாவேகாவின் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் ரவியும் அண்ணாமலையும் இட்டுக்கட்ட பொய்களை பேசி வருவதைப் போலவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் பொய்களை பேசி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலரும் நாகை எம்எல்ஏவுமான ஆளூர் ஷாநவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷாநவாஸ் நாகையில் பரப்புரை செய்த விஜய் எந்தவித அடிப்படை புரிதலுமின்றி பேசியதாக விமர்சித்தார். பாஜகவை போல விஜய் அவதூறு அரசியலை கையில் எடுத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வன்மத்தை கக்குவது யாருடைய அரசியல் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜய் கட்சி தொடங்கியதும் முதலில் வாழ்த்தி வரவேற்றது விசிக தான் என்று கூறியுள்ள ஷானவாஸ், விஜய் ஓர் அரசியல் கட்சியின் தலைவரை போல பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாகை தொகுதியில் நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை இல்லை என்று விஜய் கூறுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ஷானவாஸ், திட்டங்கள் குறித்து விஜய் தவறான தகவல்களை பேசுவதாக குற்றம் சாட்டினார். புதிதாக கட்சி தொடங்கும் நடிகர்கள் நேரடியாக கோட்டைக்கு செல்ல நினைக்கிறார்கள் என்று தாவேக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை பித்தானியபுரத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக அரசையும் விஜயையும் விமர்சித்தார். திரைப்படங்கள் மூலம் திமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர் எனவும் திமுக தேர்தலில் போட்டியிடும் முன்பே திமுகவில் எம்ஜிஆர் இணைந்ததாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று தாவேக தலைவர் விஜய் கூறியிருந்த நிலையில் அவர் பரீட்சை எழுதாமலேயே பாஸ் ஆகிவிடுவேன் என்று கூறுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு மாற்று அதிமுக தான் என்றும் அவர் கூறியுள்ளார். H-1B விசா கட்டண உயர்வு நடவடிக்கை புதிய விசா விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பால் ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்களுக்கும் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கும் பாதிப்பு இருக்காது என தெரிவித்துள்ளனர். H-1B விசா வைத்துக் கொண்டு தற்போது வெளிநாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். இருப்பினும் பயணத்தில் உள்ளவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்புமாறு அமெரிக்க நிறுவனங்கள் அறிவுறுத்தியதால் இந்தியர்கள் பீதியடைந்துள்ளனர். அமெரிக்க H-1B விசா கட்டண உயர்வால் இந்தியாவிற்கு புறப்பட்டவர்கள் விமானத்திலிருந்து இறங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. H-1B விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக உயர்த்தியுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதும் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு விமானத்தில் ஏறியவர்கள் அதிலிருந்து இறங்கியுள்ளனர். மீண்டும் தங்களால் அமெரிக்காவிற்கு வர முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் இந்திய பயணத்தை ரத்து செய்தனர். இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அங்கு செய்து வரும் வேலையை உதறிவிட்டு தைரியமாக இந்தியா வர வேண்டும் என ஜோஹோ நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதர் வெம்பு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு விசா உள்ளிட்ட நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்ரீதர் வெம்பு சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். தேச பிரிவினையின் போது பாகிஸ்தான் பகுதியில் இருந்த சிந்தி மக்கள் தங்கள் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை அப்படியே விட்டுவிட்டு இந்தியாவிற்கு குடியேறியதாகவும் அவர்கள் இப்போது நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்றும் ஸ்ரீதர் வெம்பு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அச்சத்துடன் வாழும் நிலையை கண்டு தான் கவலை கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிந்திகள் போன்று அமெரிக்க வாழ் இந்தியர்களும் தைரியமான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இந்தியா திரும்பினால் 5 ஆண்டுகளில் உயர்வான நிலையை எட்டலாம் எனவும் ஸ்ரீதர் வெம்பு நம்பிக்கையை விதைத்துள்ளார். தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் பாலாறு இரு கரைகளையும் தொட்டபடி பாய்ந்து செல்கிறது. வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள் பார்ப்போரை வியக்க வைக்கிறது. பாலாற்றில் வெள்ளம் சீறி பாய்ந்து செல்வதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் ஹொசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வரும் உபரி நீர் அப்படியே 5 மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று தமிழகத்தின் சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ள வானிலை மையம் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அண்ணா அறிவாலயத்தில் 23ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அக்டோபர் முதல் வாரம் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மாநிலத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆட்சிக் காலம் நிறைவு பெறும் நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் முதல் வாரத்தில் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் முதல்வர் வேட்பாளரை அறிவித்த பிறகே இந்தியா கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். முதல்வர் பதவிக்கான தலைவர்கள் இல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன பாஜகவா என்றும் அவர் வினவியிருக்கிறார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிக்கிறது. இதனிடையே தேஜஸ்வி தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவது தொடர்பாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பதிலளிக்க மறுக்கின்றனர். இந்த சூழலில் தேஜஸ்வியின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை 2027ஆம் ஆண்டு முதல் தொடங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். முதல் கட்டமாக சூரத் பில்லிமோரா இடையே 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரயில் செல்லும். பிறகு இது மும்பை அகமதாபாத் பாதை முழுவதும் விரிவாக்கப்படும். இதன் மூலம் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 508 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் சென்றடைய முடியும். இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டராக இருக்கும் என்றும் புல்லட் ரயில் ஓட்டுநர்களுக்கு தற்போது ஜப்பானில் பயிற்சி தரப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாநில அரசுகள் பணியாளர் ஊதியம், ஓய்வூதியம், வட்டி ஆகியவற்றுக்காக செலவிடும் தொகை 10 ஆண்டுகளில் 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் கூறியுள்ளது. 2013-14ஆம் ஆண்டுகளில் இம்மூன்றுக்கும் 6,26,849 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருந்த நிலையில் 2022-23இல் இது 15,63,649 கோடி ரூபாயாக அதிகரித்து விட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மகாலய அமாவாசையொட்டி மேற்கு வங்கத்தில் ஏராளமானோர் கங்கை நதியில் நீராடி முன்னோரை வழிபட்டனர். புரட்டாசி மாத அமாவாசையில் முன்னோரை வழிபடுவது நன்மை தரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதன் அடிப்படையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் முன்னோர் வழிபாட்டுக்காக ஏராளமானோர் கங்கை நதி கரையில் திரண்டனர். கங்கை ஆற்றில் மூழ்கி நீராடிய அவர்கள் தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் வழங்கி வழிபாடு நடத்தினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் அக்டோபர் மாதம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய இருக்கிறார். இதுகுறித்து பேசிய கேரள தேவஸ்வம் வாரிய அமைச்சர் VS வாசவன், துலா மாத பூஜைக்காக கோவில் நடை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என தெரிவித்தார். நிறைவு நாளில் குடியரசுத் தலைவர் தரிசனத்திற்கு வர உள்ளதாகவும் அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். GST வரி குறைப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமறிய இலவச தொலைபேசி எண்ணை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1915 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தமிழ் உள்ளிட்ட 16 மொழிகளில் விளக்கத்தை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் GST வரி குறைப்பு தொடர்பான புகார்களை அளிக்க இன்கிராம் வலைதளத்தில் தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தடையை மீறி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஷேல் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பெரியகுடி, திருவாரூர், அன்னவாசநல்லூர் ஆகிய 3 இடங்களில் தடையை மீறி ஷேல் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் ஒரே டிக்கெட்டில் மாநகர பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் பயணிப்பதற்கான சென்னை ஒன் எனும் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார். பயணியர் வெளியில் செல்லும்போது எந்தெந்த பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தலாம் என்று முன்கூட்டியே முடிவு செய்து அதற்கான வழித்தடங்களை குறிப்பிட்டு கட்டணம் செலுத்தினால் அதற்கு QR குறியீடு டிக்கெட் மொபைல் போனில் கிடைக்கும். இந்த குறியீட்டை காட்டி அந்தந்த பொது போக்குவரத்து சேவைகளில் மக்கள் பயணிக்கலாம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய இடத்தை தேர்வு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் 2130 சதுர மீட்டர் பரப்பளவில் நீதிமன்ற அலுவலக கட்டடம் கட்டப்படவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்களின் வருகை அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கும் நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடமாற்றம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கிண்டியில் புதிதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. உதகையை விட கொடைக்கானலில் தற்போது அதிக குளிர் நிலவி வருகிறது.
கடந்த சில தினங்களாக கொடைக்கானலில் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரிக்கும் குறைவாகவே பதிவாகி வருகிறது. மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் குழு காலநிலை தொடர்ந்து நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை அனுபவிக்க கொடைக்கானலில் குவிந்தனர். இதமான காலநிலையை அனுபவித்து பசுமையான சூழலில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக மழை இல்லாததால் நீர்வரத்து குறைந்திருந்தது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரியில் அதிகாலை சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்தனர். மேகங்கள் இல்லாததால் சூரியன் உதயமான காட்சி தெளிவாக தெரிந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகில் செல்லவும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் கடற்கரை பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மகாளய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் குவிந்த மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அதன்படி மயிலாடுதுறை, ஈரோடு, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகளில் மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இந்த வழிபாட்டுக்காக அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் நீர்நிலைகளில் புனித நீராடினர். மேலும் பல இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகாளய அமாவாசை மற்றும் விடுமுறை தினத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் வசதிக்காக குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்து பக்தர்கள் பெருமளவில் வருகை தந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கொடிப்பட்டம் யானை வாகனத்தின் மீது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கேரள மாநிலம் மூணாறில் நடைபெற்ற திரைப்பட படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் காயமடைந்தார். மூணாறில் வரவு படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் சூழலில் படப்பிடிப்பு தளத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஜீப் தலையாறு அருகே கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் உட்பட 4 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் தன்னை சந்திக்க வந்த ரசிகர்களை கையசைத்து உற்சாகப்படுத்தினார். படப்பிடிப்பு தளத்திற்கு காரில் சென்றபோது வழியில் காத்திருந்த ரசிகர்களை கண்டதும் காரில் இருந்தவாறே கையசைத்து கும்பிட்டு ரசிகர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போது ரசிகர்கள் தலைவா என்று உற்சாகமாக முழக்கமிட்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல் காசா பகுதி மக்களை கதிகலங்க வைத்துள்ளது. ஏராளமானோரின் வீடுகள் குண்டுவீச்சால் தரைமட்டமாகிவிட்டன. இனியும் அதே இடத்தில் இருந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சி தெற்கு பகுதிக்கு காசா மக்கள் இடம்பெயர தொடங்கியுள்ளனர். இதற்காக இடிந்து கிடக்கும் வீட்டிலிருந்து கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியேறி வருகின்றனர். புதிய இடத்தில் தங்களின் எதிர்காலம் என்ன என்றும் அவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இனப்படுகொலையில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுடன் உறவுகளை துண்டிக்க வலியுறுத்தி கிரீஸ் நாட்டில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏதென்ஸில் உள்ள நாடாளுமன்ற கட்டடம் முன்பு போராட்டம் நடத்தியவர்கள் கையில் பாலஸ்தீன கொடியை ஏந்தியிருந்தனர். இஸ்ரேலுடனான ராணுவ, வர்த்தக, கலாச்சார உறவுகளை கைவிட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். நூற்றுக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். சீனாவில் ரோபோ டாக்ஸி சேவையை அளித்து வரும் போனி AI மற்றும் வி ரைட் நிறுவனங்கள் சிங்கப்பூரிலும் இயங்க உள்ளன. சிங்கப்பூரில் உள்ள உள்ளூர் நிறுவனங்களுடன் இணைந்து இச்சேவை வழங்கப்படுகிறது. தற்போது சோதனை ரீதியில் ஓட்டுநர் இல்லா வாடகை கார்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு முதல் முழு அளவில் ரோபோ டாக்ஸி சேவை வழங்கப்படுகிறது. சீன நிறுவனங்களான இவ்விரண்டும் மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா போன்ற பகுதிகளிலும் ரோபோ டாக்ஸி சேவைகளை வழங்க உள்ளன.
இந்தோனேஷியாவில் லக்கி எரிமலை மீண்டும் வெடித்தது. இந்தோனேஷியாவின் கிழக்கில் 1584 மீட்டர் உயர இரட்டை கோபுரங்களை கொண்ட லெவட்டோபி லக்கி எரிமலை உள்ளது. இந்த எரிமலை கடந்த 2 நாட்களில் பல முறை வெடித்தது. இதனால் வானத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் கிளம்பியது. இதையடுத்து உள்ளூர் விமான நிலையத்தில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ரஷ்யா தங்கள் நாட்டின் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பொதுமக்களை அச்சுறுத்துவதற்கும் நாட்டின் உள்கட்டமைப்பை சிதைப்பதற்கும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா 619 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்கியதாக உக்ரைனின் விமானப்படை கூறியுள்ளது. ஐரோப்பாவில் பல்வேறு நகரங்களில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு மேலும் பல விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை தாமதமானது. விமான செயல்பாடு கட்டமைப்பில் சைபர் தாக்குதல் நடந்ததே இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இதனால் விமான நிலையங்களில் தானியங்கி வசதிகள் நிறுத்தப்பட்டன. இத்தாக்குதல் நடந்தது எப்படி என விசாரணை நடைபெற்று வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் வெடித்துள்ளது. லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் திறமையற்ற நிர்வாகத்தால் அவதிப்படுவதாகவும் மக்கள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். மணிலாவில் உள்ள அதிபர் மாளிகையை நோக்கி ஏராளமானோர் புறப்பட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் இடைமறித்து தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கினர். மேலும் வாகனங்களுக்கும் தீ வைத்து எரித்தனர். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச பாடல் போட்டியில் வியட்நாமிய பாடகர் வெற்றி பெற்றார். மாஸ்கோவில் நடைபெற்ற பாடகர்களுக்கான போட்டியில் இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட 23 நாடுகளிலிருந்து தலா ஒரு பாடகர் பங்கேற்றார். மொத்தம் $3,60,000 பரிசுத் தொகை கொண்ட இப்போட்டியில் வியட்நாம் பாடகர் டுக்புக் வெற்றி பெற்றார். அடுத்த ஆண்டு இப்போட்டி சவுதி அரேபியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன நாட்டுக்கான அங்கீகாரத்தை பிரிட்டன் இன்று வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரிட்டன் இந்த முடிவை எடுத்துள்ளது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நெருக்கடி அளிக்கும் விதமாகவே பிரிட்டன் இம்முடிவை அறிவிக்க உள்ளது. அண்மையில் லண்டனுக்கு சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய பின்பும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கும் முடிவை பிரிட்டன் அறிவிக்க உள்ளது. இட்லி கடாய் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தனுஷ் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது ரசிகர் ஒருவர் அத்துமீறி மேடையில் ஏறியதால் நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேடையில் ஏறிய ரசிகர் தனுஷை பிடித்துக் கொண்டு புகைப்படம் எடுக்க வேண்டும் என அடம் பிடித்தார். அப்போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் அவரை இழுத்துச் சென்றனர். அதை பார்த்த தனுஷ் ரசிகரின் கோரிக்கையை ஏற்று அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.